வீடே கமகமன் மணக்கிற அளவுக்கு சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக கமகமன் மணக்குங்க, வீடே மணக்கும். இதுக்கு நான் வத்தல், மல்லி, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒன்றே ஒன்று எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகு சும்மா கொஞ்சமாக தான் போடணும், சீரகம் தான் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சோம்பு கொஞ்சமாக சேர்த்தா போதும். மல்லி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வத்தல் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. ஒரு 7 வத்தல் சேர்த்துருந்தேன் நான். இப்போ நம்ம குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துக்கிட்டேன். அது வதங்கின உடனே சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம தக்காளி எடுத்துக்கலாம். அரை தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கின உடனே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு ஈஸியாக பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எந்த பொடியுமே கடையில் வாங்கி சேர்க்க தேவையில்லை, வீட்டிலேயே அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஹோட்டலில் வர்ற மாதிரி ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த கறியை சேர்த்துக்கிறேன். நல்லா மஞ்சள் பொடி சேர்த்து கழுவி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கறி நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்போது ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கிறேன். நம்ம வாஷ் பண்ணும்போதே மஞ்சத்தூள் சேர்த்தோம், இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தோம்ல, அதை பொடி பண்ணி அந்த இதையும் சேர்த்துக்கிட்டேன். அதையும் நல்லா கறியோடு மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விடுங்க. கறியிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதுவாகவே தண்ணி வர்ற அளவுக்கு வேகட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையானதை சேர்த்தாச்சு. அந்த பொடி நல்லா எண்ணெயிலேயே வதங்கிக்கிட்டு இருக்கு. இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு தேங்காய் சீல் எடுத்து மிக்சியில் அடித்து வச்சிடலாம். அந்த தேங்காயில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பட்டை, சோம்பு எதுவுமே சேர்த்து அரைக்க வேண்டாம். வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ, கிரேவியாவோ எப்படி வேணுமோ நீங்கள் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கோங்க குக்கரை. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன், குழம்பு மாதிரி இருக்கட்டும்னு. இப்போது மூடி போட்டு விசில் வச்சிடலாம். நான் ஒரு 8 விசில் வச்சுக்கிட்டேங்க, நீங்களும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான மட்டன் குழம்பு கமகமன் மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.